அத்த, இப்ப போய் அவள வாழ வச்சுட்டோன்னு நியாயம் எல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, நிர்வாகத்துல பதவி வேணா கிடைக்கும். ஆனா அந்த அன்பு, அவள இந்த வீட்டை விட்டு விரட்டுறது ரொம்ப கஷ்டமாயிடும் அத்த. இதெல்லாம் அவ பாயிண்டா எடுத்து வச்சு பேசுவா. எனக்குமே இந்த சந்தேகம் இருக்குமா. நம்ம வேற ஏதாவது வழியில உத்தம டீல் பண்ண. அன்பதான் இந்த ஆட்டத்துக்கு நமக்கு சாதகமான பகடையா உருட்டணும். காரியத்தை சாதிச்சுட்டு அதே இடத்திலேயே அவளை உன் வாழ்க்கையில இருந்து வெட்டி விடுவேன். அதுதான் ஏன் கணக்கு. ரெண்டுத்துக்கு சம்பந்தமே இல்லாம ஒண்ணுக்கு எதிர சம்பந்தப்படுத்தணும். அதுலதான் நம்மளோட சாமர்த்தியமே இருக்கு. கதிரு, நான் இப்ப எல்லாத்தையுமே சொல்றேன். நீங்க எனக்கு துணையா நின்னு நான் சொல்றத கவனமா செஞ்சா போதும். நிர்வாக குழு பதவி உடனே கிடைக்குதோ இல்லையோ, ஆனா அந்த அன்பை வீட்டை விட்டு துரத்தணும். அதுக்குதான் இந்த நிர்வாக குழு கூட்டத்துக்கே அவளை கூட்டிக்கிட்டு போகணும்னு நான் சொல்றேன். என் கண்ணு முன்னாடி வச்சே அவ 16 அடி பாயிரான்னு தலைவரே பாராட்டுறாரு. அந்த அளவுக்கு இங்க நடந்ததெல்லாம் ஜனங்க மூலமாவே ஆள் மாத்தி ஆளு பேச வச்சு கட்சி மேலிடம் வரைக்கும் கொண்டு போயிருக்கா. அப்ப அவளை இதுக்கு மேல இந்த வீட்டுல விட்டு வைக்கிறது எனக்கு எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு தெரியாதா? செலவு உங்களோடது, செல்வாக்கு என்னோடதுன்னு என்கிட்ட சொல்லிட்டு தானே அவ ஆடிக்கிட்டு இருக்கா. அவ ஆட்டத்துக்கு நாளைக்கு நிர்வாக குழுல நான் முடிவு எழுதுறேன். அத்த, நீங்க என்னமோ சொல்றீங்க, எப்படி பண்ண போறீங்கன்னு எனக்கு புரியல. ஆனா நீங்க இவ்வளவு தூரம் நம்பிக்கையோட சொல்றீங்கன்னா சொன்னதை செஞ்சிருவீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கும் வருது அத்த.